எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திக். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பிளான்ட் டேங்க்கு நான் என்ன லைட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட ஃபிஷ்ஷஸ்க்கு நான் இன்னும் ஃபீட் பண்ணவே இல்லை. ஸோ ஒவ்வொரு டேங்காக அப்படியே நம்ம ஃபீட் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்குள்ளே போய்ட்டு ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு பிளான்ட் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. லைக் சப்ஸ்ட்ரேட், CO2, லைட், நியூட்ரியன்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன லைட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த அக்வாஸ்கேப்பிங் பிளான்ட் டேங்க்கில் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்ன மாதிரி லைட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த டியூப்லைட்லேருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நார்மல் T8 T12 டியூப்லைட்டில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் T8 T5 வந்தது. அப்புறம் ஒரு 4 இயர்ஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா எல்இடிஸ் வந்து நிறைய வந்து அவைலபிளாக இருந்தது. ஸோ எல்இடி ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்இடிலே வந்தது. இப்போ கரண்ட்டாக என்ன ட்ரெண்டிங்கில் ஓடிட்டுருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா RGB லைட்ஸ். ஸோ அது என்ன RGB? வெறும் RGB வேறு இல்லை, WRGB லைட்ஸ் தான் வந்து இப்போது நல்ல ஒரு ட்ரெண்டிங்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவ்வளோ இது நம்ம கடந்து வந்திருக்கோம். பட் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு கன்ஃபியூஷன்ஸ்லேயே இருப்பாங்க, என்ன எல்இடிஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுறது, இல்லை என்ன மாதிரியான லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ என்னோடய பிளான்ட் டேங்க் வந்து நான் புதுசாக ஒரு லைட் ஒன்று வாங்கி நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீடியோஸில் வந்து எப்பவுமே ஒரு ப்ராடக்ட் வாங்கினா மோஸ்ட்லி இந்த ஒரு அன்பாக்சிங் வீடியோ போடுவோம், அதுக்கப்புறம் அதை செட் பண்ணும்போது ஒன்று காட்டுவோம், அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். பட் எனக்கு என்னென்னா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நிறைய லைட்ஸ் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கோ அதை பற்றி பேசலாம் அப்படின்றதான். இன்கேஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைனாலும் அதை பற்றி நான் சொல்ல தான் போகிறேன். பட் இந்த லைட் வந்து பிடிச்சிருக்கு, ஸோ இதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு தான். ஸோ ஒன் பை ஒன் இந்த லைட்டை பற்றியும் பார்க்கலாம் வாங்க. கைஸ், நம்ம லைட்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும், கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணி சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிங்கன்னா ஸோ நம்மளும் வந்து இன்னும் நிறைய பண்ணலாம், நிறைய டேங்க்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணலாம், நிறைய செட்டப்ஸ் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி நான் இந்த மாதிரி வீடியோக்கு நடுவில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டேன், வீடியோட எண்டில் தான் சொல்வேன். பட் நிறைய பேர் வீடியோ எண்ட் வரைக்கும் பார்க்குறீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு சின்ன ஆசை, இப்படி சொன்னால் வச்சு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்ட்டு. கண்டிப்பாக பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன லைட் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நான் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க லைட் வந்து பார்த்திங்கன்னா Helios லைட் தான். 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த லைட்டை பற்றி பேசினியே, மறுபடியும் இந்த லைட்டு தானா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. கரெக்டு தான். லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம Helios பற்றி ஒரு அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம், அந்த லைட் எப்படி செட் பண்ணணுன்றது எல்லாமே வீடியோஸ் போட்டிருந்தோம். பட் அது வந்து பார்த்திங்கன்னா Heliosல D5 அப்படின்ற அந்த ப்ராடக்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா XP-600 அண்ட் XP-300. ஸோ இதுதான் இந்த XP-600. ஸோ இந்த 600 அண்ட் 300 என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த 600ன்றது அதோட லென்த்து தான் சொல்லுது. ஸோ 600 mmன்றது தான் வந்து அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 600 mmன்றது 60 சென்டிமீட்டர் அண்ட் 300ன்றது 300 mm, ஸோ 30 சென்டிமீட்டர். ஸோ இந்த 2 லைட் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட 2 feet டேங்க், அதுக்கப்புறம் 1 feet டேங்க், ரெண்டுத்துக்கு நான் யூஸ் பண்ணுறேன். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த லைட்டு அன்பாக்சிங்கில் நம்ம எதுவுமே பண்ணல. பட் இந்த பாக்ஸ் கூட என்னென்ன வந்ததுன்றதை நான் சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லைட் கிடைக்கும், அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்டாண்ட், 2 சைடும் இருக்கிற ஒரு ஸ்டாண்ட், அதுக்கப்புறம் ஒரு அடாப்டர், அவ்வளோதான். இது 3 ஐட்டம்ஸ் மட்டும்தான் இதில் வந்து இருக்கும், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். அண்ட் தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேனுவல் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. நீங்கள் பாக்ஸோட பின்னாடி திருப்பி ஏதாச்சும் நான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏன்னா எல்லாமே வந்து சைனீஸில் எழுதியிருக்கு, ஒன்றுமே படிக்க முடியாது. ஸோ ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தேன். இதில் என்ன போட்டிருக்குன்னா, க்ரோத் வந்து நல்லாயிருக்கும், லைட்ஸ் வந்து ஃபுல் ஸ்பெக்ட்ரம் கொடுத்துருக்கோம், ட்ரை ரெட் கலர் கொடுத்துருக்கோம், அட்ஜஸ்டபிள், அந்த மாதிரி வந்து நம்ம பார்த்தாலே அந்த பிக்சர் பார்த்தாலே நமக்கு தெரியும். ஸோ சிம்பிளாக இருக்கிற ஒரு சின்ன இதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப லைட்டை பற்றி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே கொடுக்கல. ஸோ நம்ம ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இதுதான் இந்த பாக்ஸில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த XP-300 பாக்ஸ். ஸோ இது 2 தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
கை வலிக்குது, இதை கீழே வச்சு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த லைட் பற்றி நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லைட் எடுத்தோடனே அதோட ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது, ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர், நான் எடுத்தோடனே கலர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து அந்த D5 வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பாடி. ஸோ மேலே வந்து டாப் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டாலிக் சில்வர்னு சொல்லலாம். கலர் எதுவும் மென்ஷன் பண்ணல, பட் சம்வாட் ஈக்குவல் டு பிளாக் கலரில் தான் இருக்குது. மெட்டாலிக் கிரேன்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணுமான்னு கேட்டிங்கன்னா சொல்லலாம். என்ன ரீசன்னா, நம்ம லைட் வச்சுருக்கோன்னா டேங்க்கில் வந்து அந்த லைட் வந்து அசிங்கமாக தெரியக்கூடாது. ஃபர்ஸ்ட் திங், இதுக்கு முன்னாடி அந்த லைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதாவது டேங்க் பார்க்கும்போது அந்த லைட் இருக்குன்ற மாதிரியே இருக்கும். பட் இப்போ வர லைட்ஸ்லாம் நல்லா ஸ்லிம்மாக கொடுக்குறாங்க. கலர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வருது, ஒயிட், பிளாக் அந்த மாதிரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கில் வருது, நல்ல விஷயம் தான். நெக்ஸ்ட் இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 mm தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு தின்னான லைட் இது. அகெயின் நான் சொன்ன மாதிரி இதே தான், உங்களுக்கு வந்து லைட் இருக்கிறதே தெரியாது. ஜஸ்ட் ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால உங்களோட வியூ வந்து டிஸ்டர்ப் ஆகாது. இது ஏன் வந்து இதெல்லாம் வந்து நிறைய ஒரு மேஜராக பார்க்குறாங்கன்னா, நம்ம ஒரு இன்டீரியர் பண்ணுறோம், வீடு ஃபுல்லாக நல்லா இருக்குது, ஸோ அங்கே ஒரு டேங்க் செட் பண்ணுறோம்னா அந்த டேங்க்கும் வந்து நல்லா இருக்கணும். ஸோ அந்த டேங்க்குள்ளே என்ன இருக்கோ அது நல்லா ஹைலைட்டாக தெரியுமே தவிர டேங்க்குக்கு வெளியில் இருக்கிற இந்த ஆக்சசரிஸ்லாம் வந்து ஹைலைட்டாக தெரியக்கூடாது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இது வந்து ஸ்லிம்மாக அந்த கலர் இதெல்லாமே வந்து நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் என்ன மாதிரியான கலர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், நமக்கு அதுதானே முக்கியம். நார்மல் எல்இடி இருக்குது, ஆர்ஜிபி இருக்குது. அப்போ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஆர்ஜிபியில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது, நான் எதுக்கு இந்த லைட் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லைட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ப்ளூ கலர் டோன் அதிகமாக இருக்குது, அதுக்கப்புறம் ரெட் கலர் டோன் அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த அந்த D5 நம்ம கம்பேரிசன் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன், பட் இந்த லைட்டை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ இந்த லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே ஒரு மாதிரி ப்ளூயிஷ் டென்ட் இருக்குது. அண்ட் தென் முக்கியமாக ரெட் கலர் பிளான்ஸாக இருக்கட்டும், இல்லை ரெட் கலர் ஃபிஷ்ஷஸ், இல்லை ஷ்ரிம்ஸ், இதெல்லாமே வந்து நல்லா ஒரு ஹைலைட் பண்ணி கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபயர் ரெட் வாங்குறீங்கன்னா, வேணாம் இப்படி வேண்டாம், ஒரு ரெட் செரி வாங்குறீங்கன்னு வைங்களேன், இந்த லைட் போட்டு நீங்கள் பார்க்கும்போது அது ஒரு ஃபயர் ரெட் மாரி ஒரு ஃபீல் கொடுக்குது, கண்டிப்பாக கொடுக்குது. நீங்கள் இந்த லைட் வந்து நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். எஸ்பெஷலி என்னோட நேனோ டேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லுட்விகா பாலிஸ்ட்ரிஸ் அந்த பிளான்ட் இருக்கட்டும், இல்லை அது பக்கத்தில் இருக்கிற அந்த கிரிப்டகரின்ஸ் டைகர் அந்த பிளான்ட்டில் இருக்கட்டும், ஒரு நார்மல் லைட்டில் பார்க்குறதுக்கும் இந்த லைட்டில் பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி லைட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் லைக் இது ப்ரொமோஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, பாருங்கள், ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட எவ்வளோ பவர் இது வந்து கன்சப்ஷன் பண்ணோம் அப்படின்றது. ஸோ இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா 32 வாட்ஸ் வந்து உங்களுக்கு பவர் வந்து கன்சப்ஷன் பண்ணுது இந்த லைட் எரியும் போது. இது 2 feet டேங்க், 1 feet டேங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 16 வாட்ஸ் பண்ணோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு வந்து பவர் கன்சம்ஷன் பண்ணுதோ அந்த அளவுக்கு உங்களோட எல்இடிஸ் இன்டென்சிட்டியும் நல்லாயிருக்கும், அதோட அவுட்புட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இதே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்ஸ்க்கு வந்து வாரண்ட்டி ஏதாச்சும் இருக்கா, இல்லை கேரண்டி ஏதாச்சும் பண்ணுவாங்களா அந்த மாதிரி கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் இந்த பாக்ஸில் எதுவுமே மென்ஷன் பண்ணல, ஒரு நல்ல விஷயம். இதுக்கு முன்னாடி வந்து அந்த D5 அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 year லிமிட்டட் வாரண்டின்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் நான் கேட்கும்போது அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சைனா ப்ராடக்ட், வாரண்டிஸ் எதுவுமே இல்லை. ஈவன் நீங்கள் சீரோஸ் பிராண்ட் அந்த லைட் எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் சைனீஸ் ப்ராடக்ட் தான். பட் அதோட ரேஞ்ச் வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இதை கம்பேர் பண்ணும்போது ஒரு 4 times கூட உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த ப்ரைஸ்க்கான இது இருக்கும், 4 to 5 times உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பட் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து வாரண்ட்டி தராங்க. பட் இதோட ப்ரைஸ் வந்து ரீசனபிளாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வாரண்ட்டி எதுவுமே இல்லை. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த D5 வந்து ஒரு 1.5 years 2 yearsஆகவே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்ததில்லை. லைட்ஸ் எல்இடிஸ் வந்து ஏதாச்சும் பேர்ன் ஆகிடுச்சு இல்லை ஏதாச்சும் எரியாமல் இருக்குது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ப்ராப்பராக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்குது.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வரலாம். நியோ ஹெலியஸில் நான் வந்து D5 செலக்ட் பண்ணலாமா இல்லை XP செலக்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு. இப்போ நான் சொன்னதுலேயே வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். D5ல ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பாடி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டாலிக் கிரேயில் இருக்குது. அண்ட் தென் D5ஓட திக்னஸ் கம்பேர் பண்ணும்போது இதோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 mm தான் இருக்குது. ரொம்ப ஒரு தின்னான லைட் இது. நெக்ஸ்ட் வந்து கலர், இதுதான் முக்கியம். அப்பியரன்ஸ் ஓகே, பட் நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவையோ அது. D5 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்பெக்ட்ரம் லைட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சன்லைட் மாதிரி சன்லைட் என்ன ஒரு கலர் ப்ரொடியூஸ் பண்ணுமோ அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ண லைட் தான் வந்து D5. பட் இது வந்து RGB. ஸோ ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா D5 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் எல்லோயிஷ் கலர் அதிகமாகவே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பிளான்ட் டேங்க் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் பிளான்ட் கூட லிட்டில் பிட் ஸ்லைட்டாக கொஞ்சம் எல்லோயிஷ் டோன் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க் வந்து ஒரு ப்ளூ டோன் கொடுக்கும், பட் அதில் ப்ராப்பரான கலர் இருக்கும். அதாவது ரெட் கலர் பிளான்ட்ஸ்லாம் நல்லா ஒரு ஹைலைட் பண்ணி கொடுக்கும். க்ரீன் கலரும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு க்ரீனில் எடுத்து கொடுக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் நீங்கள் மேட்ச் பண்ணும்போது உங்களோட டேஸ்ட் தான். எதிர் உங்களுக்கு வந்து சன்லைட் மாதிரி இருக்கணுமா இல்லை எனக்கு கலர்ஸ் வந்து நல்லா பாப்அப் பண்ணணுமான்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ நீங்கள் போய் ஒரு ஷாப்பில் போய் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தெரியும். அப்படி இல்லைனா என்னோடய வீடியோஸில் பாருங்கள், கண்டிப்பாக அந்த கலர் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ வாட்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா D5 பொறுத்த வரைக்கும் ஒரு 2 feet டேங்க்குக்கு D5 லைட் வந்து பார்த்தீங்கன்னா 24 watts, இது வந்து 32 watts. XP வந்து பார்த்தீங்கன்னா 32 watts. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தில் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி உங்களுக்கு எது வேணுன்றது நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் D5 கம்பேர் பண்ணும்போது RGB வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். RGB வந்து பார்த்தீங்கன்னா LED இதில் RGB நீங்கள் போயிட்டாலே வந்து நார்மல் LED கம்பேர் பண்ணும்போது RGB எல்லாமே வந்து ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற LEDs அந்த மாதிரி. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த ஒரு குவாலிட்டிக்காக RGBயோட ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் இருக்க போகுது. நான் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா D5 வந்து 1900 சம்திங், பட் இது 2 years பிஃபோர். ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக 400-500 வந்து உங்களுக்கு அதிகமாகவே வந்து விற்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே ஒரு 2500 இருக்கும்போது கண்டிப்பாக இந்த XP-600 வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக தான் இருக்கும். நான் ஏன் வந்து ப்ரைஸ் வந்து நான் மென்ஷன் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸில், சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் ஒரு ப்ரைஸ் இருக்கும். இதுவே நீங்கள் மதுரை, திருச்சி அந்த மாதிரி நீங்கள் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் பாரிஸில் வாங்குறதுக்கும் வெளியில் மற்ற கடையில் வாங்குறதுக்கும் நிறைய ஒரு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் கொளத்தூரில் வந்து வாங்கினீங்கன்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். இதுவே நீங்கள் வேறு ஒரு இடத்துல வாங்கினீங்கன்னா ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நான் இங்கே என்ன இருக்குது ப்ரைஸு நான் சொல்ல விரும்பலை, அது சொல்லவும் கூடாது. அது வந்து கரெக்டான ஒரு MRP ப்ரைஸ் இருந்தால் நம்ம வந்து ஈஸியாக சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு அதை என்னால் சொல்ல முடியல. இதனால தான் நான் ப்ரைஸஸ் வந்து நான் டிக்ளரே பண்ணுறது. ஸோ இந்த நியோ ஹீலியஸ் XP சீரிஸ் பற்றி நம்ம பேசியிருக்கோம். இதில் வந்து மைனஸே இல்லையா, வெறும் ப்ளஸ் மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இல்லை. இதில் எனக்கு தெரிஞ்சு மைனஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் என்ன இதோட ப்ளஸ்ன்னு சொல்லிடுறேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கலர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா பிளான்ஸோட கலர் வந்து நல்லா ஒரு பாப்அப் பண்ணி கொடுக்குது. அது நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. நம்ம பார்க்கும்போது டேங்க் ரொம்பவுமே டல்லுன்னு இல்லாமல் நல்லா கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்கு, நல்ல ஒரு சேச்சுரேட்டடாக இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு. ஷ்ரிம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலர் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபிஷ்ஷஸோட பாடியில் மைனூட்டாக எங்கேயாச்சும் ரெட் இருந்தாலும் அது கொஞ்சம் ஹைலைட் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த விஷயம் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட கலர் அண்டு திக்னஸ். ஸோ பாடி வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர், எனக்கு வந்து பிளாக் கலர் பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு அது பிடிச்சிருக்கு. நிறைய பேருக்கும் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிளாக் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டைலிஷ் கலர் தானே. ஸோ அது நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் அதோட பாடியோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தின்னாக இருக்குது. ஓகே, பட் மைனஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த கலர் டெம்பரேச்சர் வந்து நல்லாயிருக்கும், மைனஸ் அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. இது வந்து என்னென்னா ஒரு இது வந்து மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். D5ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிம்மர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட லைட்டோட இன்டென்சிட்டி நீங்கள் அதிகம் பண்ணலாம், கம்மி பண்ணிக்கலாம். பட் அந்த ஆப்ஷன் வந்து இந்த லைட்டில் கொடுக்கவே இல்லை. இந்த ப்ரைஸ்க்கு வந்து அது கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிகினர் வந்து இதை வாங்குறாங்க, இல்லை ஒரு பிளான்ஸ் கம்மியாக இருக்குது, இல்லை டேங்க்கில் ஆல்கேஷிஸ் இருக்குன்னா நம்ம வந்து லைட்டோட இன்டென்சிட்டி கம்மி பண்ணியிருக்கலாம். பட் இப்போ அந்த ஆப்ஷனே இல்லைன்றதுனால இன்கேஸ் உங்களோட டேங்க்கில் ஆல்கேஷிஸ் இருந்ததுன்னா நீங்கள் லைட் ஆஃப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அந்த ஒரு இடம் வந்து மிஸ் ஆகுது. லைட் வந்து டிம் பண்ணி இது பண்ணலாம்.
பட் என்ன ரீசன் தெரியல. மேபி இதோட நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து இது வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு இந்த லைட்டில் இது மிஸ் ஆகிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மைனஸாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற காம்படிஷன் லெவலில் நிறைய லைட்ஸ் வந்து டிம்மர் வச்சு வருது. அந்த இதில் இந்த ஒரு WRGBயில் கொடுக்காமல் இருக்கிறது வந்து எனக்கு மைனஸாக தான் படுது. மற்றபடி இந்த லைட்ஸில் வேறு எதுவுமே இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் இந்த லைட் வாங்கலாம்? ஸோ ஒரு XP சீரீஸ் நான் போகிறேன்னா யார் வாங்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கேன். ஸோ நிறைய ஸ்டெம் பிளான்ஸ் இருக்குது, நிறைய டேங்க் ஃபுல்லாக வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு பிளான்ஸ் தான் வந்து எனக்கு மெயின் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா இதோட இன்டென்சிட்டி வந்து லைட்டோட பவர் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் நிறைய பிளான்ஸ் இருந்தால் ஆல்கேஷன்ஸ் கம்மி பண்ணலாம். இல்லை நான் வந்து ஒரு பிகினராக இருக்கேன், இப்போ தான் வந்து நான் வெறும் இந்த அனிபியஸ் ஜாவா ஃபோன்லாம் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா D5க்கு போகலாம். ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு டிம்மர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து அதை லைட் இன்டென்சிட்டி கம்மி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய பிளான்ஸ் ஆட் பண்ணும்போது நீங்கள் லைட்டோட இன்டென்சிட்டி ஏற்றிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் அதில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு இன்டர்மீடியட் லெவலில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் யூஸ் பண்ணலாம். அப்போது ஒரு ஹைடெக்கான ஒரு டேங்க் செட் பண்ணும்போது இந்த லைட் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். ஸோ ஒரு ஹைடெக்னும் போது எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும்ல. ஸோ ஒரு 60 சென்டிமீட்டர் டேங்க்குக்கு ஒரு 67 லிட்டர்ஸ் இருக்குதுன்னு வைங்களேன், 32 வாட்ஸ் தான் இருக்குது. ஒரு லிட்டருக்கு 1 வாட்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா கூட 2 லைட் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அந்த கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு 2 லைட் உங்களோட ஹைடெக் டேங்க்குக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். என்னோட நேனோ டேங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 16 வாட்ஸ் அந்த ஒரு லைட் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். க்ரோத் நல்லா இருந்தது. பட் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்க அந்த மாண்டி கார்லோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரோத் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. லைட்டோட இன்டென்சிட்டி பத்தலை. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணுறதுக்காக இன்னொரு லைட் நான் வாங்கி போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாண்டி கார்லோ எல்லாமே வந்து கார்பெட் ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ரீசன். நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஹைடெக்காக செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 லிட்டருக்கு 1 வாட்ஸ்ன்ற மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நீங்கள் 2 ஃபீட் டேங்காக இருந்தாலும் 2 லைட் வாங்கணும், 1 ஃபீட் டேங்காக இருந்தாலும் 2 லைட் வாங்கணும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு லைட் வந்து ஒரு ஃபுல்ஃபில் பண்ணும். ஸோ இதுதான் கான்செப்ட். நீங்கள் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். கைஸ், இந்த லைட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் எங்கே வாங்கணும்னா அந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பாருங்கள், அவங்க காண்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன். கால் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 சென்டிமீட்டர்லேருந்து 4 ஃபீட் டேங்க் வரைக்கும் வந்து கிடைக்குது. ஹெலியோஸ்லேயே வந்து டைமர்லாம் செட் பண்ணி கூட லைட்ஸ் வந்து இருக்குது. அந்த லைட் என்கிட்ட இல்லை, பட் அந்த ஆப்ஷன்ஸும் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஷாப் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற டவுட்ஸ் கேளுங்க. ஐ மீன் லைட்ஸ் வேணும்னாலும் கேளுங்க, டவுட்ஸ் எதாக இருந்தாலும் அவங்ககிட்ட கேளுங்க. கண்டிப்பாக அவங்க வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கைஸ், முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து நான் போர் அடிக்காமல் எடுத்துகிட்டு போயிருக்கேன் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதாவது அந்த கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.